உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லி முதல் இறைவனிட்ட வேண்டிக் கொண்டு நாங்கள் இன்றைக்கு என்ன கருப்பாவே காட்டுது. இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா கோதுமை வெள்ளை மாவில புட்டும் நண்டு பிரட்டலும் தான் செய்ய போறோம். நண்டு பிரட்டலும் புட்டும் கோதுமை மாவு புட்டு தான் நல்லா இருக்கும். அதுக்கு அரிசி மாவை விட கோதுமை மாவு புட்டு தான் இந்த சுவை அதிகமாக இருக்கும். அதால் இன்றைக்கு நாங்கள் கோதுமை மாவு புட்டும் நண்டு பிரட்டலும் செய்ய போறோம். அதோட இறால் கறியும் இருக்குது. அது வந்து மதியத்துக்கு இறால் கறி தான் செய்து சமைச்ச நாங்கள். அப்போ பின்னத்துக்கு தான் நண்டு இந்த வீடியோவுக்கு அதையோடய சாப்பிடுவோம். இன்றைக்கு எதிரோட தொடர்ந்து காணொலியை பாருங்க. உங்களோட காணொலிகளுக்கு நீங்கள் முதலையாக வந்திருந்தால் எங்களை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நிறைய லைக் பண்ணால் தான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், பெருஞ்சீரகம், சின்ன வெங்காயம், வெந்தயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, வெங்காயம் வதங்கிட்டுது. தக்காளி வந்து அரைச்சி வச்சுக்கிறேன், அதே போல் சேர்ப்போம். நண்டு, அரை கிலோ நண்டு 100 ரூபா இன்றைக்கு. விலை இன்றைக்கு இல்லாமல் உப்பு, கறித்தூள், கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி விடுவோம் நண்டு அவியத்துக்கும். நண்டு அவிஞ்சிடுது. கொஞ்சமாக பால் விடுவோம், மொட்டுப்பால். இது தேங்காய் பால் இல்லையே, தேங்காய் பால் மொட்டுப்பால். நண்டை போட்டு இந்த பால் வச்சிருக்கு. கொஞ்சமாக பட்டைத்தூள், முருங்கமில்லை. ஏன் முருங்கமில்லை ஊரு? அந்த நெஞ்சுக்கு என்ன செய்யறோம், வயிற்றுக்கு என்ன செய்யறோம், ஒன்று செய்யாம இருக்கிறது ஒரு நண்டு பிரட்டல் வந்து தயாராக இறக்கி வைக்க அப்படியே ஃபுல்லாக ரீடும். என்ன மாவு எடுத்தாலும் அரிச்சே வேணும், அரிச்சு தான் செய்யணும். அதுக்குள்ள ஏதாவது கட்டிகள் தும்புகள் அது வரும். நாங்கள் அதிகமாக கோதுமை பயன்படுத்துகிறதே இல்லை. இருந்துட்டு பழம் ஆசை வந்தால் மட்டும்தான் அப்படி செய்கிறோம்மா பயன்படுத்தினா. மற்றபடி அரிசி மாத்தா நீங்கள் அரிக்கலாம் கஞ்சி போட்டு எங்கே
இல்லை இந்த நீதிப்பட்டியில 1 கிலோவுக்கு கூடமா அவிக்கலாம். ஆனால் நான் கொஞ்சம் தானே அவிக்கிறேன். பக்கத்தில் உள்ள கல்யாணம் விட அதான் பாட்டு சும்மா கும்மான்னு பயந்து எடுக்க வேண்டியது என்ன. உள்ளுக்கு விளையாட விட்டு பாரு. நான் பாடிச்சதெல்லாம் நீ உப்பு போட்டாக்கு மாதிரி ஒன்று பாட்டு எந்த பறவை போல கொட்டிக்க பெல்லா கொட்டது. புட்டு குத்தியாச்சு. தேங்காய் கலப்பம். நிறைய நாளாச்சு வெள்ளை புட்டு பார்த்து. இன்றைக்கு எனக்கு ஆசையாக இருக்குது வெள்ளை புட்டை பார்த்து. ஒரு கட்டணம் போடு. அதுக்கு கட்டணம் ஒன்றுமே இல்லை. தேங்காய் இது கட்டணம் போட நான் கட்டணம் கட்டணம் ஒன்றுமே இல்லை. காட்டு பார்ப்போம் காட்டுப்போம். உள்ளு போட்டு பொய்யண்டா போய் இந்த நான் தேங்காய் சுட்டு இந்த தேங்காய் சுட்டு நீத்துப்பட்டியும் பழுதா. இது மாற்றணும். சாணத்தில் கிடக்குறேன் அது மாட்ட மாவாட்டுற நீத்துப்பட்டி கிடக்குது. புட்டை வைக்கிறது முடிஞ்சுது. பழுதா போட்டு எனக்கு வேண்டும் ஒன்று புட்டு அவிஞ்சிடுது. வெள்ளை புட்டு நல்ல பஞ்சு போல இருக்குது. பஞ்சுலையா வச்சு இது பாருங்க பார்க்கவே தெரியும் பஞ்சு போல இருக்கு. புட்டு பஞ்சா வர காரணம் மானெல்லாம் வாட வேணும். 8 நாளாக வெள்ளை புட்டு சாப்பிடும். மானெல்லாம் வாட வேணும். அப்புறம் புட்டு அவிய வைக்கல அடுப்பு நல்லா எரிய வேணும். வெள்ளை புட்டு எனக்கு ஆசையாக இருக்கு. ரெண்டு பிரட்டல் ஆகி விட்டதா? 2 பேரும் பிரட்டல் ஆகிட்டு அதான் அந்த பருவத்தில் வைக்க நண்டுலாளி வையப்பா. இந்த குட்டி அகப்ப நிறைய நாள் ஆச்சு வெள்ளை புட்டு சாப்பிட்டு. எனக்கு வெள்ளை புட்டோட ஒரு நண்டு பிரட்டல் இந்த பக்கம் இறாலும் இருக்கு. மதியம் சமைச்சது என்னென்னா நான் இன்னும் மதியம் சாப்பிடல. இது சாப்பிடுவோம்ன்றக்காண்டி வெறும் பயத்தில் அப்படியே இருந்தேன் சொன்னால் நான் சோத்தை சாப்பிடணும்னு சொன்னால் இந்த புட்டு சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிட்டேன். இவாசம் ஒரு சாப்பிட்டார் இறால் கறியோட. காக்கறி கொஞ்சம் இருக்குதுங்க. நான் புட்டு சாப்பிடணுன்றக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டு சாப்பிட்டு பார்ப்போம். அதில் வெள்ளை புட்டும் சாப்பிட்டு நிறைய நாள் நண்டு நாங்க என்ன சொல்றாங்க ஆனமா அதே கொடுக்கு நண்டு கடிக்குதான். நண்டு தான் நண்டு சுவையா இருக்கு. ஆளை விட நண்டு அந்த குழம்பு வந்து கடிக்கு கட்டி மேல நல்ல கடிக்க விடுறேன் நகர்.
கெட்டியுமே தான் இருக்கும். அகல் நண்டு சாப்பிட்றாங்களே பார்த்தீங்களே. நான்டே சாப்பிட்றது என்னன்னா முருங்கையிலே நான் போட்டது. இப்போ வாயில் வச்சா நல்ல சாதா நண்டு. நண்டை விட இந்த கறிதான் பேர். அப்பா காய்ச்சி காய்ச்சி சாப்பிடலாம். வேறோட இந்த காணொலியத்தோட முடிச்சுக்கொள்கிறோம். நண்டோட ஒரு பிடி பிடிக்க போட்டு இந்த மாதிரி நல்ல காணொலியில் சந்திக்கிறோம். எங்களோட சேனலுக்காக முதல் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கட்டாயமாக லைக் பண்ணிவிடுங்க. நன்றி.